ஏஐக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீ ரெக்வெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதோட டாபிக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக்ஸ் ஆஃப் அல்ஜீப்ராவும் பேசிக்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ல கால்குலஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லீனியர் அல்ஜீப்ரா தெரிஞ்சிருக்கணும். இதுல மேட்ரிக்ஸஸ் அண்ட் வெக்டார்ஸ், என்ஜின் வேல்யூஸ் அண்ட் என்ஜின் வெக்டார்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுல லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் அண்ட் கிராஃப் தியரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுல நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன், அப்புறம் சால்விங் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் ரிலேட்டடா டைம் சீரியஸ் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன டாபிக் தான் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ எல்லாத்துக்குமே பேசிக்கான மேத்ஸ் டாபிக். ஸோ இது நம்ம படிச்சு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன நம்ம படிக்கணும், ஏஐக்கு, மிஷின் லேர்னிங்க்கு, டேட்டா சயின்ஸ்ங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.